ஹே அவுட்லுக், வெல்கம் பேக் டு மிஸ்டர் அவுட்லுக். இன்னைக்கு ஒரு புதிய ப்ராடக்ட்டை வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம். இதுதான் பெரிய பாக்ஸா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, சோ இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ப்ராடக்ட் வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராடக்ட்னு சொல்லலாம். அது போக ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபிக்குமே தேவையான ஒரு ப்ராடக்ட். இப்ப நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நான் மறுபடியும் உங்களுக்காக வந்து மறுபடியும் அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய பாக்ஸாவே இருக்கு. சோ இதுதான் நம்ம ப்ராடக்ட். பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபாட். சோ இது வந்து நம்ம இங்க வச்சுக்குவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைபாட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிடெக் பிராண்ட்ல இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். டிஜிடெக் DTR 480 LW. இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 57 இன்ச்சஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெளியெடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைபாட். ஓகே, இதையும் நம்ம கீழே வச்சுக்கலாம். ஸோ இது பாருங்க, அப்படியே புதுசா இருக்கு. இன்னும் வந்து நம்ம ஓப்பனே பண்ணல. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம். கவர் வச்சு இதுதான் நம்ம ட்ரைபாட். பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டர்டியாலாம் இல்ல, ஒரு லைட் வெயிட் தான் இருக்கு இந்த ட்ரைபாடு. 3 லெக்ஸ் இருக்கு, உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட சேனலுக்கு வந்து டிஜிடெக் ட்ரைபாட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த ட்ரைபாட் வந்து பாத்தீங்கன்னா இதை விட வந்து நல்ல ஸ்டடியா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அப் டு 5 kg வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் தாங்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா 2 kg தான் வெயிட் தாங்கும். ஸோ அந்த ட்ரைபாட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால வந்து புது ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பாருங்க. ஸோ இதுதான் வந்து லாக்கு. உங்களுக்கு வந்து 2 லாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த சைஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். எனக்கு வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிரும் போல அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா DSLR கேமராலாம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஒரு மொபைல் கேமரா ஹோல்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து ஹோல்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ஓகே, எல்லா லெக்குமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெக் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்க வந்து குச்சி வச்சு விளையாடுவாங்களே அந்த அளவு தான் இருக்கு இதோட ஸ்டெபிலிட்டி. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்டா தான் இருக்கு. ஓகே, லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இதை நான் ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட். ஸோ இந்த ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாம இப்படி வச்சிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட லாக் இருக்கு. இது வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நின்றுக்கும். ஓகே, இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுக்கும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டா தான் இருக்கு. என்னோட ஹைட் பாத்தீங்களா, இந்த ஹைட் வரும். நான் உங்களுக்கு ஃபுல் ஹைட் வந்து வச்சு காமிக்கிறேன். ஓகே, இது நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள போயிடும். அண்ட் இது வந்து பால் ஹெட். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. இங்க ஒரு லாக் இருக்கு. ஸோ இந்த லாக் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம மேல தூக்கிக்கலாம். 1 மினிட். ஓகே, இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க டைப் பண்றதுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எதுவும் இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் இருக்கு இல்லைங்களா, இந்த லாக் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லாக் நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம திருப்பிக்கிறதுக்கு, டில்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆக்சுவலா அப் அண்ட் டவுன் லெஃப்ட் ரைட் டில்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம டைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா வந்து பொசிஷன்ல வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஸ்டெடியா நின்னுக்கும் மொபைல்ல. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம DSLR ஹோல்ட் பண்ணலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அட்வைஸ் வந்து இந்த மாடல் வந்து DSLR ஹோல்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். லைட்டா காத்தடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டர், ஆக்சுவலா இந்த மொபைல் ஹோல்டர் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மொபைல் ஹோல்டர் தான். நம்ம பார்ப்போம், உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். ஸோ இந்த ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் ஹோல்டர் தான். இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு, இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோல்ஸ்ல வந்து நம்ம இங்க ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் ஹோல்டரை. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணி, ஆக்சுவலா மேல ஸ்க்ரூ இருக்கு, இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஓகே, இந்த மொபைல் ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் வெயிட், நார்மல் குவாலிட்டியா தான் இருக்கு. ரொம்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட்லாஸ்ட் இதோட ஹைட் உங்களுக்கு நான் வந்து கடைசியை காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இது வந்து இது வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆகுதா, இது நம்ம டைட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த லாக் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் எல்லா சைடுமே. இது வரைக்கும் வருது, இது வந்து இது வரைக்கும் வருது. அண்ட் இது வந்து இது வரைக்கும் பண்ணிட்டு லாக் பண்ணிடுவோம். இந்த ஒரு லாக்கு, இந்த ஒரு லாக், இப்படி லாக் பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா எடுத்து விட்டுட்டு இங்க ஒரு லாக் இருக்கு, இங்க ஒரு லாக். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி வச்சு காட்டுறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட் வரைக்கும் நமக்கு ஒரு 5 feet, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.9 5.8 இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 feet வருது. இதோட இதே வந்து பாத்தீங்கன்னா 5 feet தான். ஸோ இந்த 5 feet வருது. ஓகே, இப்போ நம்ம லாக் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டடியா தான் இருக்கு. ஓகே, இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் ஃபிட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்போ டில்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. ஒரு மொபைல் ஹோல்ட் பண்ற அளவுக்கு இதோட கேப்பபிலிட்டி இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசான்லயும் இருக்கு, பிளிப்கார்ட்லயும் இதோட மாடல் இருக்கு. DTR 480 LW அப்படிங்கிற மாடல். ஸோ LWங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட் ட்ரைபாட் தான். ஸோ இது நான் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 rupees. உங்களுக்கு ஆஃபர்ல வந்துச்சு அப்படின்னா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். மொபைலுக்கும், அதாவது மொபைலுக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது, ஆக்ஷன் கேமராக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஎஸ்எல்ஆருக்கு இது நாட் அட்வைசபிள். ஸோ இதை பத்தினா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஸோ இது பத்தி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் பல ப்ராடக்ட்ஸ் வந்து வேணும்னா என்ன ப்ராடக்ட்னு சொல்லுங்க, முடிஞ்சா நம்ம ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ போஸ்ட் பண்றேன். பாய்.